நான் சொல்ல போகிறது ஒரு ரியல் ஃப்ரெண்ட்ஷிப்போடைய ஹாரர் ஸ்டோரி. 2 ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ஒரு ஊருக்கு போய் மிட் நைட்டில் வண்டியிலேருந்து திரும்பி வராங்க. வரும்போது சடனாக ஒரு பெரிய ஆக்சிடெண்ட்டு. ஆப்போசிட்டில் வண்டி ஓட்டின ஒரு ஃப்ரெண்டு ஸ்பாட்லேயே அவுட் ஆயிடுறான். பின்னாடி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு சரியான அடித்து வாங்கி அன்கான்ஷியஸ் ஆகிடுறான். இன்னொரு ஃப்ரெண்டுக்கு கான்ஷியஸ் வந்த உடனே அவங்க அப்பா அம்மா கிட்ட கேட்குறான், என் ஃப்ரெண்டு எங்கன்னு கேட்ட உடனே அவன் செத்து 2 நாள் ஆச்சு சொன்ன உடனே அந்த விஷயத்தை கேட்ட அவனுக்கு ஒரே அதிர்ச்சி ஆகிடுச்சு. அந்த சமயத்தில் அவனால் எதுவுமே பண்ண முடியல. அதுக்கப்புறம் ஒரு 2-3 நாள் கழிச்சு அவன் உடம்பு கொஞ்சம் சரியான உடனே டிஸ்சார்ஜ் ஆகி அவன் வீட்டுக்கு வந்துட்டான். வீட்டுக்கு வந்து அவன் ரூமில் போய் தனியாக அவன் ஃப்ரெண்டை நினச்சிக்கிட்டே தூங்குறான். அவனுக்கு அவன் காதுக்கிட்ட வந்து யாரோ, டே பயமா இருந்தா வெளியே வந்துடா, நான் வந்து தனியாக இருந்தா நீ ஏன்டா விட்டு தனியாக போகணுன்னு சொல்கிற மாதிரி இருந்தவன் தூக்கத்தில் இருந்து அவன் முழிச்சு அவன் காதுக்கிட்ட பார்த்தா ஏதோ ஒரு உருவம் உட்காந்து அவனை பார்த்து அழுதுட்டு இருக்கிற மாதிரியே தோணுது. சடனாக பயந்து லைட்டை ஆன் பண்ண உடனே ஃப்ரெண்டு முகம் மாதிரியே தெரிஞ்சு சட்டுன்னு அந்த நிழல் காணாமல் போயிடுச்சு. அவன் டக்குன்னு அவங்க அப்பா அம்மா கிட்ட கத்தி கூப்பிட்டு நடந்த விஷயத்தெல்லாம் சொன்ன உடனே அவங்க அப்பா அம்மா